இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்மார்ட்டான ஆள் எப்படி பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட்டாரு அப்படின்ற ஒரு பயங்கரமான சீரிஸை பத்தி பேச போறோம். இந்த சீரிஸ் ஸ்பானிஷ் மொழிலயும் இருக்கு. இந்த சீரிஸ் பேர் தான் மணி ஹெய்ஸ்ட் இல்ல, ஸ்குவிட் கேம் 3. அதோட ட்ரெய்லரை பத்தி பேச போறோம். நான் காசி கூட பிரீத்தன் இருக்காரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீத்தன். இவர் கொடுக்குற இன்ட்ரோ கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஹேஸ்ட் இல்லை, இது ஒரு கேம் ஷோ தான். ஆனா உங்க உயிர் எடுக்கிற கேம் ஷோ. இப்போ நீங்க சாதாரணமா ஞாபகம் வச்சுக்கீங்க, கோலி, பம்பரம், பட்டம் ஓட்டுதல், கோகோ, கபடி இந்த மாதிரி கேம்லாம் ஆடிட்டு இருக்கீங்க. இந்த கேம்ல நீங்க திடீர்னு தோற்றுட்டீங்கன்னா உங்களெல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சா என்ன செய்வீங்க? அந்த மாதிரி ஒரு கேமுங்க. கொரியாவில் இருக்கிற பழைய சின்ன சின்ன பசங்க விளையாடக்கூட விளையாட்டு எடுத்துட்டு போயிட்டு ஒரு 456 பேர் அடைச்சு போட்டு இதை விளையாடுங்க. இதுல ஜெயிக்கிறவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க, தோக்குறவங்களாம் செத்து போங்க. கடைசியில இருக்கிறவனுக்கு பல கோடி ரூபாய். என்ன காசி, இப்படி ஒரு கேம். அது தெரியல பிரீத்தன், நான் எதிர்பார்க்குற கேம்லாம் வரமாட்டேது. அதனால என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க நான் இந்த கப்ளிங் அந்த மாதிரி கேம்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒண்ணுமே வரமாட்டேது. அதுக்கு நீங்க ஜென்டில்மேன் படம் திரும்ப போட்டு பாருங்க காசி. அதனால ஸோ இதுல அந்த மாதிரி வராது. கொரியனோட பழைய ஸ்டைல்ஸ் கேம்ஸ் அது. குழந்தைங்க விளையாடக்கூடிய விளையாட்டுகள் தான். ஆனா ரொம்ப கொடூரமான. ஃபர்ஸ்ட் சீசன் பயங்கரமா இருந்துச்சு, செகண்ட் சீசன் கொடூரமா இருந்துச்சு, தேர்ட் சீசன் எப்படி இருக்க போகுது? சீசன் 3 ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்துக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஹீரோ இந்த வாட்டி கண்டிப்பா இந்த கேம் வந்து முடித்து வச்சிருவாரு. இதுல இருக்கிற மக்களை வந்து சாவ விடாம, ஏன்னா நிறைய பேர் செத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எல்லாருமே செத்து கடைசியில் இவர் பொழைச்சதுனால இவருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும், நாம வந்து இந்த பணத்துக்கு வந்து உண்மையிலே ஒர்த்தா அப்படின்ட்டு. அதனால இந்த ஸ்குவிட் கேம் நடக்கிற தடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு திரும்ப அவரு. அதனால ஸ்டோரி எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இவரு பணக்கார ஆயிட்டாருல, இப்போ இவரு மாதிரி வேற யாரும் பணக்கார ஆகக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும், அந்த கேமே தடுக்கணும். அதுக்காக இவர் உள்ள போய் ஒரு வேற லெவல் வேலை பாக்குறாரு. நீங்க வந்து எல்லாத்தையுமே நெகட்டிவா யோசிக்கிறீங்க. மத்தவங்க சாவக்கூடாதுன்னு தான் அவர் சொல்லுவாரு. நீங்க யாரும் பணக்கார ஆகக்கூடாதுன்றீங்க. மேபி அப்படி இருக்கலாமோ தெரியல நீங்க சொல்ற மாதிரி. பட் சொல்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்ல. பட் நீங்களா இருந்தா அதான் பண்ணுவேன். அதானே காசி? அப்படி இல்லையா? அப்போ நான் தான் தப்பா இருக்கணும். ஹீரோக்கு ஆக்சுவலி நல்லவர் தான் இருப்பாரு. ரொம்ப சில சூழ்நிலையில சில அந்த இடத்துல அவர் பண்ணணும் கெட்டதுன்னா பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். லைட்டா போட்டு தள்ளுவாரு அவர்தான். அதான் செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. செகண்ட் சீசன்ல அவரே வந்தது வேலையை மறந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ தேர்ட் சீசன்லயாவது காப்பாத்துவாரா எப்படின்னு தெரியல எனக்கு. சும்மா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கோட்டு சுட்டுலாம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா வேற பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு, நீ தான் எங்களை காப்பாத்தணும்னு. தெலுங்கு படமா தமிழ் கன்னடா படமா தெரியல. அதுவும் தேர்ட் ட்ரெய்லர்ல நிறைய ரிவீல் பண்ணிருக்காங்க பிரீதன். இது முன்னாடி சீசன் எல்லாம் அந்த சீன் எல்லாம் போட்டு அந்த சீசனை நிறைய ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மிஷன் இம்பாசிபிள் லாஸ்ட் ஃபைனல் ரெக்கனிங்னு ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் விட்டாங்க, தெரியுமா? பாத்திருக்கீங்களா? பழைய படங்களோட சீக்வன்ஸ் எடுத்து தான் ட்ரெய்லர், அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ப்ராமிசிங்காக தான் இருக்கு. பட் என்னன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துனது ஓகே. பட் ஒரு ஃபேன்ஸாக இருக்கும் போது நம்மளுக்குன்னு ஏதாவது ஒன்று காட்டணும் இல்லையா? இந்த சீசனில் ஏதாவது ஒரு சீனை அந்த மாதிரி ஏதாவது காட்டிருக்காங்களா பார்த்தா பெருசாக ஒன்று. அந்த கோட் சூட் சும்மா இந்த 4-5-6 கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத சீன்ஸ் தான் சொல்லியிருக்காங்களே தவிர புதுசாக ஒரு விஷயத்த காட்டவே இல்லை காசி. நம்ம எதிர்பார்க்குறோம்ல ஒரு ஃபேன்ஸாக, அவங்களுக்குன்னு எதுவுமே பண்ணல இவங்க. ஸோ ஹைப் ஏறுதான்னு கேட்டால் இல்லை காசி. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா செகண்ட் சீசனே கிறிஸ்டாங்கோட தான் முடிச்சிருப்பாங்க அவங்க. ஆமாம், அது ஓகே தான். ஸோ அதனால ஒரு ஹைப் இருக்குன்னு சொல்ல வரீங்க. பட் ஹோப்புன்னு ஏதாவது கொடுங்களா? அப்போ சரி நல்லா இருக்குன்றதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த மாதிரி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்த காட்டியிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ட்ரெய்லரு. இது ரொம்ப பிளைனாக. அது நீங்க சொன்னது கரெக்டா தான் பிரீதன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த ஃபீல் வந்து வர மாட்டேங்குது. நம்ம ஒரு ஃபேனா நம்மளுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு ட்ரெய்லர் சூப்பர்மேனோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ஒரு சீன் காட்டுறாங்க இல்லையா, ஒரு ட்ரெய்லர்லயும் புதுசா, அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் இவங்க ஸோ ஃபுல்லாக சர்ப்ரைஸாகவே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் ஒன்றும் கிடையாது, அந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கும். அந்த கடலுக்கு நடுவில் இருக்கா மலைக்கு நடுவில் இருக்கான்னு தெரியல. இந்த கேம் நடக்கிற இடம் கடல்ல தான் மோஸ்ட்லி காட்டுவாங்க அடிக்கடி பார்த்து, அந்த ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்ல. ஸோ அதை அழிச்சு முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் காசி. அவ்வளோதான். பெருசா ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது இல்ல பிரீதன், இதோட முடிச்சிருவாங்க தான் தோணுது. இதுக்கப்புறமா கூட கொரியன் இல்லாம ஒருவேளை வேற வெர்ஷன் வேணா ட்ரை பண்ணலாம், வேற கண்ட்ரில போயிட்டு அது வேணா காட்டலாம். இது முடிச்சிருவாங்க தான் தோணுது. மேபி நீங்க சொன்ன மாதிரி அது ஒர்த்தா இருக்கும் காசி. ஒரு ஜாப்பனீஸ்லயோ ஒரு சைனீஸ்ல போயிட்டு கூட
அந்த கேம்ஸை வச்சு பண்ணலாம் இல்லையா, அது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். அதுவும் எதிர்பார்க்கலாம். பட் இது ஓவராலாக அந்த ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா காசி ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசனில் டாப் நாச் காசி. ஸோ இந்த சீசன்லேயும் ஆக்டிங்லாம் குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க எமோஷனல் அவங்க கடத்துற விதமும் சரி சூப்பராக அவங்க கன்வே பண்ணுவாங்க நம்மளுக்கு. ஒரு சீன்ஸ்லையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம அதில் ஒரு பிளேயராகவே நம்மளை நினைக்க வைப்பாங்க சில டைம்லாம் காசு. ஒரு சில பேரை காப்பாற்றணும்னு நினைக்கும், ஒரு சில பேர் சாகணும்னு தோணும், அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக அமைச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் சீசன்லேயும் அதை கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாருக்கும். பெருசா ஸ்பாயில்லாம் எதுவுமே பண்ணாம ஸ்டோரிய அப்படியே கொடுக்க பாத்துருக்காங்க. பெருசா ஸ்பாயிலர் எல்லாம் பண்ணாம நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்ன்ற ஐடியால இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஸோ நம்ம போய் பார்த்துக்கலாம். அதுதான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த கேம் ஷோலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக. ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து எல்லாரையுமே ஒரு சில பேர் வந்து கெட்டவங்களா இருப்பாங்க, ஒரு மீதியெல்லாம் நல்லவங்கள மாதிரியும். செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா 50% மாற்றிருப்பாங்க. அப்படியே பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாகவே அவங்களுக்குள்ளேயே கான்ஃப்ளிக்ட் இருக்கிற மாதிரி. ஸோ தேர்ட் சீசன்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில எனக்கு. ஸோ அந்த குட்னஸ் குறையிற மாதிரி இருக்குது, பேட்னஸ் அதிகமாக அந்த மாதிரி ஒரு மெத்தடு கையாளுறாங்க அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா. தேர்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேயர்ஸ் அத்தாரிட்டி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ கேம்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க தேர்ட் சீசனில்? ஆமாம், கேம்ஸ் கம்மியாக இருந்து அந்த பிளேயர்ஸ்க்கும் அத்தாரிட்டிக்கும் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி தோணும். ஸோ மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம். ஓ, ப்ராமிசிங்கான ஒரு ட்ரெய்லர் இல்லைனாலும் டீசெண்டான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும்னு நினச்சி காத்திருப்போம். அதே மாதிரி அந்த ரிக்ரூட்டர் அவரை மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போய் வரலாம்.